அனைத்து சர்வசக்திக்கும் வணக்கம். காரக ஜோதிடம் அறியலோ திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த தமிழின் பிரகாரம் மாற்றடிப்பிலே ஜாதகங்களை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். தினமும் பார்ப்பவர்கள் இது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் மேலும் இந்த வீடியோ பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்று புவிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்கிடம் 2 6, அதை கூட்டாக 8. புவியோட விதியன் 8. 8ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. புவி என்ற பூமி தான். அதனால் புவியியல் அப்படின்னு சொல்கிறத அந்த இயலை விட்டுட்டு புவி. அந்த புவியோட விதியன் 2. புவியோட விதியன் 8. புவிக்கு 2 எழுத்து. அதற்குரிய எண்கிடம் 2 6. அவருடைய விதி என்பது 8. அப்போ புவியோட விதியன் 8. 8ஆம் பலனாக ஆயுள் ஸ்தானத்தில் வருகின்றது. அப்போ பூமிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்கிறது 9 2 இதெல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ பூமி ஆகாயம் முதல்ல, பூமி 2வது. அப்போ பூமி 2வது இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. 2ஆம் பலன் குடும்பஸ்தானத்தில் வருகிறது. குடும்பஸ்தானத்தில் பூமி என்ற கிரகங்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் எல்லாமே தேடி வரும். அடுத்ததாக கோலத்துக்கு 3 எழுத்து. அதுக்குரிய விதி என்கிறது 8. கோலத்தினுடைய எண்களிலும் 6 4 7 எல்லாம் கூட்டாக்க 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ கோலம் என்பது 8ஆம் பலனாக வருகின்றது. கோலம் என்பது மண் கோலத்தை நான் சொல்லுகிறேன். அந்த கோலத்தை சொல்ல கிடையாது. ஆனால் பூகோளத்தை நான் சொல்லவில்லை. மண் கோலத்தை சொல்லுகின்றேன். கோலம். ஆனால் கோலத்துடைய விதி என்கிறது 8. 8ஆம் பலனாக வருகின்றது. அடுத்ததாக ஆசைப்பட்டை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியன் 8. அதற்குரிய எண்களும் 8 7 6 9 2 6 6 எல்லாம் கூட்டாக 44. அதோடைய விதி என்பது 8. ஆசைப்பட்டை என்ற ஒரு வார்த்தைக்கு விதியன் 8. 8ஆம் பலன் ஆசைப்பட்டேன். ஒரு ஆணு மேலே பொண்ணு மேலே ஆசைப்பட்டேன். ஒரு மரத்து மேலே ஆசைப்பட்டேன். ஒரு பூ மேலே ஆசைப்பட்டேன். அந்த படத்து மேலே ஆசைப்பட்டேன். அந்த நகரத்தை பார்க்க ஆசைப்பட்டேன். கடற்கரையாக பார்க்க ஆசைப்பட்டேன் என்ற ஒரு வார்த்தை தான் ஆசைப்பட்டேன். நிறையா வார்த்தைகள் உள்ளீடுகள் நிறையாக இருக்கின்றன. ஆனால் ஆசைப்பட்டேன் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியன் 8. 8ஆம் பலனாக வருகின்றது. ஏன்னா 8ஆம் பலனாக வருகின்றதுனா அந்த ஆசைப்பட்டேன் என்பது அது சாமர்த்தியமாக அது வராது. அதுக்கு காசு பணம் இருந்து விட்டால் வராது. அது கூடி வரணும். அது இருக்கும் இடம் தேடி போகணும். அதான். அதனால் கடற்கரையில் இருக்கிறவன் உடனே கடற்கரையை பார்ப்பான். அதுபோல் தான் எல்லாமே. ஒரு காதலர் மணக்கணும், காதலிக்கணும் அப்படின்னாக்கா அது ஓரிடத்தில் அவங்களுடைய ஒரு வார்த்தைகளை வைத்து தான். அதுதான் ஆசைப்பட்டேன். அதனால் தான் அந்த 8ஆம் இடம் ஒரு பிடிவாதமான எண். அந்த 8ஆம் இடங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் ஆசைப்பட்டேன் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியன் 8. ஏன்னா ஆமாம் ரைட்டு. அடுத்து ஆசைப்பட்டேன் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியன் 8. உன்னழிகள் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியன் 9. அதற்குரிய எண்கிறது 3 6 9 6 2 1 இதெல்லாம் கூட்டா 27. அதோடைய விதி என்பது 9. அப்போ உன்னழிகள் என்றால் 9ஆம் பலன் பிதுர் பாக்கியஸ்தானம். அப்போ மேஷத்துலேருந்து 9ஆம் இடம் குரு வீடு, தனுசு வீடு. அந்த வீட்டில் தான் உன்னழிகள் வருகிறது. ஆனால் உன்னழிகள் அது தனுசோட வீடாக இருப்போ ஒவ்வொருத்தர் லக்கண பிரகாரம் சிலர்களுக்கு 9ஆம் இடம் அமைகிறது. 9ஆம் பலனாக வரும். அதனால் நான் பொதுவாக சொன்னேன், மேஷத்துலேருந்து 9ஆம் இடம் தனுசு வீடு, குருவோட வீடு. அப்போ அது ஒரு மூலத்திரிகோணம் போல் வருகிறது. அந்த வீட்டு தான் உன்னழிகள் என்ற ஒரு வார்த்தை. அப்போ உன்னழிகள்லாம் அவன் ஆசைப்பட்டது ஒருத்தர் அழகாக இருக்குது, அவங்களுடைய வார்த்தைகள் பிடிக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அந்த 9ஆம் இடத்து பலனாக அமைஞ்சுள்ளது. அதனால் 9ஆம் இடம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொருத்தர் ஆசைப்படக்கூடியதெல்லாம் அந்த 9ஆம் இடம் தான். அதான் உன்னழிகள் என்று சொல்லுவோம். உன்னழிகள் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியன் 9. அதற்குரிய எண்களும் 3 6 9 6 2 1. அடுத்ததாக சுரங்கத்துக்கு விதியின் 6. அதற்குரிய எண்கிணறும் 5 3 8 1 7 இதெல்லாம் கூட்டினாக்க 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ சுரங்கத்தோட விதியின் 6. இந்த பூமி கீழ் உலகம் தெரிய வரை நம்ம பூமியை தோண்டிக்கிட்டே போனால் என்ன இருக்கும்? உள்ளே போனால் ஒரு சத்தம் போலும் கேட்கும், அவ்வளோதான். ஆனால் பூமிக்கும் ஒரு எல்லை இருக்குது.
இந்த பூமியை ஒரு அப்படியே மிதக்கிறது போல தான். அமெரிக்காலாம் நம்மளுக்கு மேலே ஏறி வரணும், நம்ம அமெரிக்கா போகணும்னா கீழே இறங்கி போகணும். அது போல் தான் எல்லாமே. சுரங்கங்கிறது வெள்ளி சுரங்கம், தங்க சுரங்கம் எல்லாரும் வெட்டி எடுக்கிறாங்க. அதனால் அதோடய விதிங்கிறது 6ஆம் எழுத்துப்பண்ணாக வருகின்றது. அதனால் சுரங்கங்கிறது சாதாரண ஒரு இடம் இல்லை, 6ஆம் எழுத்துப்பண்ணாக அமைந்து வருது. கொழுந்துக்கு விதி எண் 6, அதற்குரிய எண்கிறது 3, 8, 4, 9 எல்லாம் கூட்டா 24. அதோடய விதி என்பது 6. கொழுந்து சில மாதங்களில் கொழுந்து விட்டு இலைகள் ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ தான் அது ஒவ்வொரு இலையுதிர் காலத்தில் இலைகள் உதிர்ந்து அதன் பிறகு கொழுந்து விட்டு இலைகள் வரும். அதான் கொழுந்து. பூவிலையும் கொழுந்து சொல்லலாம், இலைகளிலையும் கொழுந்து சொல்லலாம், மனிதர்களையும் ரொம்ப கொழுந்து இருக்கிற அது கொழுன்னு சொல்லலாம். அதனால் கொழுந்தோட விதியின் 6. ஆனால் இது தாவரங்களை பொறுத்தளவு தான் சொல்ல முடியும். ஆனால் கொழுந்தோட விதியின் 6. அதற்குரிய எண்களும் 3, 8, 4, 9. அதோடைய விதியின் கூட்டம் 24. அதோடைய விதி என்பது 6. கொழுந்தோட விதியின் 6. கக்குக்கு 3 எழுத்து. கக்குக்கு விதியின் 2. அதற்குரிய எண்களிடம் 1, 7, 3 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. கக்குன்னா அதான் ஏதாவது வாயில் கசப்பாக இருந்தால் கக்கி போட வேண்டியதான். அதை கக்கி போட்டோம். தூசு துப்பாரெல்லாம் கக்கி போடணும், விஷமாக இருந்தாலும் கக்கி போடணும். அதுக்கு பேர் தான் கக்கு. கக்குங்கிறது அது அந்த வாந்தியில் தான் சொல்லக்கூடிய வார்த்தை. வாய்க்குரியது தான் கக்கு. கக்கு என்ற வார்த்தைக்கு விதி எண் 2, 2ஆம் எழுத்துப்பண்ணாக வருகின்றது. சரி, ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே அமைத்துள்ளார்கள் அந்த காலத்தில். அதுதான் இன்று வரை அந்த உலகம் அழிகிற வரை அதான் மீண்டும் மீண்டும் இந்த உலகம் அழிந்து தோன்றினாலும் அதுதான். ஆனால் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தையை வைத்து தான் ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றது. காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.